கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 6:16, 2 கொரிந்தியன்ஸ் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அதாவது இதே கருத்தை 1 கொரிந்தியருக்கு எழுதும் போது சொன்னாரு. ஆனா என்னங்க முதல்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? ரெண்டும் கிடையாது. ஏன்னா நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 21வது அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனாசே எப்படி ஆண்டவர் நான் அந்த தேவாலயத்திலிருந்து என்றென்றைக்கும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஜெப ஆலயத்துக்குள்ள மனாசே என்ன பண்றாரு? விக்கிரகத்தோப்பை உண்டு பண்ணி அவ்வளவு அருவருப்பு பண்ணக்கூடிய காரியங்களை பண்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு, எப்பா ஜீவனுள்ள தேவனுக்கும் விக்கிரகத்தை வரவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த உடன்படிக்கை என்னவா இருக்கும்? நான் உங்களுக்குள்ள இருப்பேன். எரேமியா 24வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லும்போது, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு திரும்ப வருவேன்னு. அதே மாதிரி எரேமியா 31:33 பார்த்தீங்கன்னா, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணப்படுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன? நான் அவங்களுக்குள்ள இருப்பேன், நான் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன். இப்போ ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு ஆலயத்தை பார்க்குறீங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை வரும்போது இனி என்ன? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் மாறக்கூடியதாய். அதனால தான் இப்போ நீங்களும் அவிசுவாசியும் இணைக்கப்பட முடியாது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 16-17வது வசனம் பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யாரு? நீங்க தான் அந்த ஆலயம். ஏன்னா அடுத்து சொல்லும்போது சொல்றாரு 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்றும் அறியீர்களா? காரணம் என்ன? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்க சரீரம் தேவன் வாழக்கூடிய ஆலயம். அதனால நீங்க அவிசுவாசிகளோடு இணைக்கப்பட முடியாது. நீங்க தான் தேவனுடைய ஆலயம், அது அவிசுவாசிகள் விக்கிரகம். ரெண்டும் எப்படி ஒன்று வாழ முடியும்? ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்களோட இருந்து உங்களுடைய தேவனா இருப்பேன், நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்லி. சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, ஏன் ஒரு அவிசுவாசியோட திருமணம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா கிறிஸ்தவனாகிய நீங்க தேவன் தங்கும் ஆலயம். நீங்க எப்படி ஒரு தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்த முடியும்? ஒரு விக்கிரகத்தோட நீங்க எப்படி இணைக்கப்பட முடியும்? அதனாலதான் ஒரு கிறிஸ்தவன் அவிசுவாசியோடு திருமணம் செய்ய முடியாது, திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க தான் அந்த ஆலயம். உங்க ஆலயத்தை எப்படி நீங்க தீட்டுப்படுத்தலாம்? மனாசே கர்த்தர் சொல்ல சொல்ல கேட்கவே இல்லைங்க. திரும்ப திரும்ப கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருந்தாரு. அதனாலதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமா ஆட்சி செய்தது மனாசே. அதனாலதான் பெரிய இழப்பு கிறிஸ்தவுக்கு. இஸ்ரவேல் தேச மக்கள் பெரிய நியாய தீர்ப்புக்குள்ள போனாங்க. அதனாலதான் இங்க எச்சரிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? ஒரு தகப்பன் புத்தி சொல்ற போல சொல்றேன்ப்பா. ஏன்னா நீ யாரு? தேவனுடைய ஆலயம். உன்னுக்குள்ள யாரு வாசம் பண்றா? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாரு. நீ தான் அந்த ஆலயம். அப்போ நீ சரீரத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும். அப்படி வைத்து கொள்ளாவிட்டால் ஆண்டவர் உன்னை கெடுப்பாரு. ஏன்னா ஆலயத்தை கெடுத்ததை விடமாட்டாரு. அதனாலதான் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க
கிறிஸ்துவினுடைய ஆலயம். அதனால ஒரு கிறிஸ்தவன் அவ்விசுவாசியோடு திருமணம் செய்ய முடியாது. ஒரு ஆலயம் எப்படி விக்கிரகமாக மாற முடியும்? அப்படி மாறினா அது பெரிய ஆபத்தையும் பெரிய பேரழிவையும் சந்திக்கும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, நீங்க யாராவது திருமணத்துக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதீங்க. வல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்களை மாற்றி ஆண்டவரே உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய், தங்களை தீட்டுப்படுத்தாதபடி அசுத்தப்படுத்தாதபடி ஒரு பரிசுத்த தேவாலயமாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.